ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த 5வது மாதமான மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிற மாத பலனை ஜோதிட ரீதியாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் உங்களுக்கு கிரகநிலைகளால் என்ன நடக்க போகுதுங்கிறத புள்ளி விவரத்தோடு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகளால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நம்மளோட லைஃப்பில் நல்லது கெட்டது எல்லாமே நவக்கிரகங்கள் பொறுத்து தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலனடையணும். அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பயிற்சிகளால் திடீர் லாபம் அதிர்ஷ்டம் பெறுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட போகுது. அது உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஜூன் மாதம் 2025 சில முக்கிய கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது. கிரகங்களுடைய இந்த மாற்றம் சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலை மாறும். அது சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக மாறும். சில ராசிக்காரங்களுக்கு அது வாழ்க்கையில் முன்னேற்றம், திடீர் பண லாபம் இந்த மாதிரியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுன ராசியில் நுழையிறாரு. ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 6ஆம் தேதி நடக்கிறது முதல் பயிற்சி. ஜூன் 7ஆம் தேதி நடக்கிறது 2ஆம் பயிற்சி. அப்புறம் ஜூன் 15ஆம் தேதி 3ஆம் பயிற்சி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைய போகிறாரு. அவர் நுழைந்ததுக்கு பின்னாடி ஆனி மாதமானது அன்னைக்கு பிறக்குது. அப்புறம் 4வது பயிற்சியாக ஜூன் 22ஆம் தேதி நடக்கும். அன்னைக்கு புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்புறம் 5ஆம் பயிற்சி ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழையிறாரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கிரக பயிற்சிகள் 5 ஜூன் மாதத்தில் நடக்க இருக்குது. இந்த 5 கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலைவிதி மாறும். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ பொதுவாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் சவாலான காலமாக அமையும் என்பது சொல்லப்படுகிறது. மெயினாக குருவுடைய 8ஆம் பார்வை ராசின் மீது விழுறதுனால நன்மைகள் நடப்பது பல தடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கு நிறைய தடைகள் ஏற்படுறதுனால சுப காரியங்களில் கொஞ்சம் நீங்கள் இப்போ முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். அதற்கான செயல்பாடுகளில் இப்போ ஈடுபடக்கூடாது. வீடு மனை என ரியல் எஸ்டேட் தொடர்பாக இப்போ எந்த ஒரு புதிய இதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் எது பண்ணாலும் லாபம் கிடைக்காது. உங்கள் வேலையில் வெற்றிக்காக நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்குது.
இருப்பினும் அந்த போராட்டத்தில் சில சவால்கள் எதிர்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதம் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னா இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத ஜூன் மாத ராசி பலனில் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். தலைக்கு மேல் சுத்தக்கூடிய கத்தி அதிர்ஷ்டம் கொட்டும், கூடவே வருது ஆபத்து. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி இருக்குதுன்னா என்ன மாதிரி சம்பவம்லாம் நடக்குங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியினால் ஜூன் மாதத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க. புதன் பகவான் 22ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசிலும், ராகு கும்ப ராசிலும், சனி பகவான் மீன ராசிலையும் இருக்கிறாங்க. இதோடு ஜூன் 7ஆம் தேதி ஏகாதேசி, 8, 23 தேதிகளில் பிரதோஷம் வருது. 25ஆம் தேதி அமாவாசை வருது. மேலும் பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை, நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அற்புதமான காதல் வாழ்க்கை இந்த மாதம் காத்திருக்கிறது. படிக்கக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல காதல் மலரக்கூடிய யோகமானது உண்டாகும். சுக்கிரன் 5வது இடத்துக்கு போகிறதுனால காதல் உங்களுக்கு கைகூடும். காதல் விஷயங்கள்லாம் கல்யாணமாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவர்களுக்கு திருமணமாகும் சூப்பரான மாதமாக, காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு மெயினாக குழந்தை பாக்கியம் தாங்க கிடைக்க போகுது. 6வது இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கு அருமையான நேரமாக இருக்குது. குழந்தை இல்லாதவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மாதம் மருத்துவ சிகிச்சைகளை சரியாக பார்த்து கொள்வது நன்மை தரும். இது குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்களோட ராசிக்கு வேலை வாய்ப்பில் நிறைய மாற்றம் இந்த மாதம் ஏற்படும். புதன் பகவான் 6வது இடத்துல ஆட்சியாக அமர்ந்திருக்கிறதுனால இளைஞர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். அதில் நல்ல சம்பளமும் உங்களுக்கு வரும். எதிர்பார்த்த வேலை கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உபஜபஸ்தானத்தில் இருப்பதுனால இன்டர்வியூகளில் நீங்கள் ஈடுபட்டிங்கனாவே வேலை வாய்ப்பில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதன் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அந்த மாதிரியான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது வேலை வாய்ப்பில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிதி ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிதி ரீதியாக 6வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பணத்தின் பெருமை குறித்து வெளியில் பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. பண்டுகளில் சீட்டு போடுவதை தவிர்க்கிறது நல்லது. முதலீடு விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பாதுகாப்பான இடத்துல பணத்தை முதலீடு செய்வது நல்லது. அதிக கடன் வாங்காமல் இருப்பது நன்மை பயக்கும். கடன் வாங்கி செலவழித்திங்கன்னா மிகுந்த சிக்கலுக்குள் சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்பது நிதி ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 6வது இடத்துல குரு இருப்பதனால உணவு விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு பிரச்சனையால் தோல் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். எனவே உணவு விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் உங்களுக்கு 6ஆம் இடம் மற்றும் 9வது இடத்துக்கு அதிபதி புதனாக இருப்பதால் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கவில்லை என்றாலும் உயர்கல்வியில் சூப்பரான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். போட்டித் தேர்வுகளில் வெல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்புறம் சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமாக வளர்ச்சிகள் சேரும். ப்ரொமோஷன் கோர்ஸ் எடுப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும். அப்புறம் 4வது இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 10, 12ஆம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் கண் விழித்து படிப்பது நல்லது.
மாணவிகளுக்கு அமோகமான மதிப்பெண்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களோட ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.